எடப்பாடி அங்க போய் பார்த்தாரு, அமித்ஷாட்ட பேசினாரு ஒழிய, இவரை மாத்துங்க அவரை மாத்துங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் எடப்பாடிக்கு இருக்குதான்லாம் எனக்கு தெரியல. புரியுதுங்களா? ஏன்னா இன்னைக்கு வெறும் ஆளுங்கட்சி இல்லைங்க. அவங்கள்ட்ட பெருசா ஒன்றும் எம்பிஸ் இல்ல. டிமாண்ட் பண்றி போய் சேர்ற அளவுக்கு எல்லாம் அவங்க இல்ல. நீங்க வாங்க வர சொல்லி வந்து என்னை பார்த்துட்டு போய் சொல்லுங்கன்னு போய் பாக்குறாருங்க. நீ அப்படி உண்மையிலேயே ஸ்டஃப் உள்ளவனா என்ன சொல்லிருக்கணும், நீங்க பிஜேபி நீங்க ஃபர்ஸ்ட் அண்ணாமலை எங்களுடைய டிமாண்ட் அதுதாங்க, கோச்சுக்காதீங்க, எங்க ஆளுங்க எல்லாம் தப்பா நடப்பாங்க, நீங்க அண்ணாமலையை நீக்கிற சொல்லுங்க, நான் அடுத்த நாள் அடுத்த நிமிஷம் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். நீங்க போய் பார்த்து நீங்க அண்ணாமலையை மாத்திருங்கன்னு சொல்றது வந்து என்னங்க இது வித்தியாசமா இல்லையா அது? அதனால எனக்கு தெரிஞ்சு அதற்கான விஷயங்கள் அதே மாதிரி நீங்க சூர பலத்துல இருக்குங்க பிஜேபி. நீங்க அதிமுகவுல என்னங்க பலன் உங்களுக்கு? எதுக்கு அதனால இவங்க சொல்றதெல்லாம் அமித்ஷா கூப்பிட்டு கேட்டுட்டு அப்படிங்களா சரிங்க பண்ணிடுறேன் நீங்க சொல்லி மாத்திட்டு உங்களை வந்து சொல்லி அனுப்புறேன் நீங்க வந்து பாருங்க திருப்பின்னு சொல்ல போறாரா? இல்ல அண்ணாமலையை வந்து வாங்க சொல்லுங்க, அதெல்லாம் கிடையாது. இது அவங்களுடைய கட்சி தலைவர், அது கட்சியோட விஷயங்கள் அது. புரியுதுங்களா? நீங்க இவங்களை வச்சுங்க அவங்க வச்சுக்கீங்கன்னு பிஜேபி சொல்லும் எடப்பாடியை கூப்பிட்டு, நீங்க அவரை வெளியே அனுப்புங்க இவரை உள்ள இழுங்கன்னு சொல்லலாம். அது கேட்டுதான் ஆகணும் எடப்பாடி. அதுதான் நிலைமை இன்னைக்கு. நீங்க அதனால அது ஒரு விஷயம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அதெல்லாம் இல்லை, பிஜேபி ஒரு முடிவு பண்ணுது, இது சரியா இல்ல, வரிசையா ஒரு அடாவடி அரசியல்ங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய பலன் கொடுக்காது. ரெண்டாவது இதனால முக்கிய பழைய சீனியர்ஸ் எல்லாமே ஒரு வருத்தத்துல இருக்கிறாங்க அண்ணாமலையுடைய செயல்பாடு. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, நீங்க பிஜேபி என்ன நினைக்கணும்னு பாத்தீங்கன்னா பயிற்சி முகாம்கள் நடத்துவாங்க. இதெல்லாம் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? என்கிட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு காலைல நான் பேசுறப்ப ஒரு தலைவர் சார் 1 கோடி கையெழுத்துனாரு மும்மொழி கொள்கை விஷயத்துக்கு. என்ன சார் ஆச்சு? என்ன பண்ணல சார், என்ன நடந்திருக்கு? எனக்கே நான் என்ன பண்ணல சார், எனக்கு அவர் ஒரு மாவட்ட நிர்வாகி அவர் சொல்றாரு நான் பேசுறேன் சார், எனக்கு என்ன அந்த ஃபார்ம் வரல சார், நானே கையெழுத்து பண்ணேன் சார். பேசிக்கிட்டே இருக்கிறதுல கட்சி வளர்க்க முடியுமா சார் நம்ம அப்படிங்கிறாரு. சோசியல் மீடியால மட்டுமே கட்சி வளர்த்த முடியுமா சார்?